அது நீதியின் விதிகளாகும். ஆனாலும் தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு அளிக்கிறார். 9ஆம் சங்கீதத்தின் 9ஆம் வசனத்தில், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே எனக்கு தஞ்சமானவர். ஆம் பிரியமானவர்களே, ஒரு நெருக்கத்தின் காலமாய் உங்களுக்கு காணப்படுகிறதா? உங்களுடைய தஞ்சம், உங்களுடைய புகழிடம், நீங்கள் இளைப்பாறுகிற இடம் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வீடு, தேவனுடைய சாநித்தியம், தேவனுடைய கிருபையாகும். ஆதலால் பயப்படாதீங்க பிரியமானவர்களே. பயப்படுகிறதுனால ஒன்று நடப்பதில்லை. நாம் ஜெபிப்போம், இன்னும் கர்த்தரை பற்றி கொள்ளுவோம், இன்னும் அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் கொண்டு அவைகளில் உறுதிப்படுவோம், அவைகளில் நிலைப்பட நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னவ, அதுவும் நம்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தை அங்கே இருக்கிறது. உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர், உங்கள் மேல் கரிசனை உள்ள தெய்வம் இந்த காலவோளை உங்களோடு கூட பேசுகிறார். ஆதலால் பயப்படாதீங்க, ஆதலால் யோசிக்காதீங்க. இந்த காலவோளை, இந்த ஆசீர்வாத வார்த்தையின் நன்மையும் ஆசீர்வாதமும் உங்களுக்கானது. இது உங்கள் மேல் பூரணமாய் இறங்கட்டும் என்று சொல்லி தேவனுடைய ஊழியக்காரனாய் நானும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை நடத்துவாராக.